நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஸ்ரீராமரை பற்றி தான். சின்ன வயசுலேருந்தே ராமாயணம் கதை நான் கேட்டிருக்கேன். அப்போல்லாம் என் மனசில் வர ஒரே ஒரு சங்கடம் என்னன்னா, ஒரு கடவுளாக இருந்துட்டு மனித ரூபத்தில் பிறந்து அவர் சாதாரண மனுஷனை விட ஒரு கேவலமாக நடத்தினாரே சீதையை அப்படின்னு ஒரு கவலை அன்னைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது, எப்பவும் இருக்கும். அப்போது இந்த காலத்தில் நடக்கிறதுக்கும் அந்த காலத்தில் நடந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. ஸோ சீதாதேவியை ராவணர் தூக்கிட்டு போய் ஒரு நாள் கூட சீதாதேவியை ராவணர் தொட்டது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ப்ரொடெக்டிவாக தான் ஸ்ரீலங்காவில் இருந்தார் சீதை. அப்படி திரும்பி வரும்போது மக்களோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக இவர் ராமர் சீதையை சந்தேகப்பட்டு அதனால் அவங்க தீ குளித்து அதோடைய போயிடுறாங்க. இந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம். எனக்கு பல டைம்லேயும் தோணிருக்கு, நிறைய டைமில் எனக்கு தோணிருக்கு, எப்படி ராமர் அப்படி சொல்லலாம்? எவ்வளோ கஷ்டம் அது. தன் ஒய்ஃபை பற்றி தன் புருஷனுக்கு இவ்வளோதான் தெரியுமா? சரி, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் மக்களோட சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு வேண்டிட்டு ராமர் அப்படி பண்ணலாமா? ஆனால் இதெல்லாம் நம்ம குழந்தையா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் இல்லை இப்போ கூட நம்ம தாத்தா பாட்டிகிட்ட கேட்டால் கூட அவங்க ராமரை சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்களே தவிர சீதையை சப்போர்ட் பண்ணி பேசுறது ரொம்ப குறைவு. ஸோ இந்த காலத்துலேயும் அந்த காலத்துலேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போவும் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அதாவது பெண்களுக்கு சாக்ரிஃபைஸஸும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்களுக்கு எந்த கெட்ட பேரையும் தனக்கு சாதகமாக அதை எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணின காலங்கள் அந்த காலத்துலேயும் இருக்கும்போது இந்த காலத்துலேயும் அப்படி இருக்கணும்னு நினைக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ராமரை பற்றியும் சீதையை பற்றியும் ராவணனை பற்றியும் உங்களோட கருத்து என்ன தெரிவிக்கலாமே கமெண்ட்ஸில். எனக்கு இன்றைக்கும் அந்த விஷயத்தில் ஒரு ஆன்சர் கிடைக்கல. ஆனால் கதை அப்படி போகிறது, நம்ம அதையே நினச்சிட்டு போகிறோம், அதை அப்படியே நம்பிட்டு போகிறோம், அவ்வளோதான். வணக்கம்.